ஹலோ வலிக்கணும் மம்மி. வணக்கம். இன்னைக்கு திங்கட்கிழமை மாலை நேர வணக்கம். நாங்கள் இப்போ தான் சந்தைக்கு போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். 7:30 8க்கு தான் வந்தேன். டேப்லெட் எல்லாம் வாங்க வேண்டியிருச்சு. வாங்கிட்டு 8 மணிக்கு தான் வந்தேன். 8 மணிக்கு 7:30க்கு வந்தேன். நாங்கள் 7:45 8 மணிக்கு போனோம் சந்தைக்கு. போயிட்டு இப்போ வந்து காயெல்லாம் அடுப்படியில் வச்சுட்டு இப்போ வெங்காயம் இந்த தக்காளி இதுகளை மட்டும் நறுக்கிட்டு. சந்தையில் நாங்கள் இந்த வாட்டி ரொம்ப காய் வாங்கலை. ஆமாம், காய் கிடக்கு, பீட்ரூட் கிடக்கு, பீன்ஸ் கிடக்கு, கேரட்டு கிடக்கு. அப்புறம் ஏன் மேம் சந்தைக்கு போனீங்க? சும்மா ஒரு ஜாலிக்கு போனேன். ஜாலியா? வலிக்கு நம்மளுக்கு ஜாலி கேட்குது. ஜாலி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் 24 hours வீட்டிலே இருக்கிறேன். எனக்கு எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? ஏன் வீட்டில் இல்லாமல் அப்புறம் வீடு எதுக்கு கட்டி வச்சுருக்கோம் வலிக்கணும் மம்மி? வீட்டிலேயே இருப்பாங்க. வீடை கட்டி வச்சுட்டு எல்லாரும் வெளியே போயிடணும். ஜாலியாக போவாங்க, வருவாங்க. வீட்டுக்கு நைட்டு மட்டும் வந்து தங்குவாங்க. ஏன் வலிக்கணும் மம்மி? வீடை கட்டி வச்சுட்டு பால் ஃபுல்லாக வெளியே போயிடணும், நைட்டு மட்டும் தான் வீட்டுக்குன்னா அப்புறம் நைட்டு மட்டும் வீட்டை கட்டிக்க வேண்டியது. அப்படிதான் இருக்காங்க நிறைய பேர் சிட்டிக்குள்ளெல்லாம். நைட்டு மட்டும்தான் படுக்க வராது. பாலெல்லாம் ஊற்றிட்டோம். ஆமாம், நம்ம இங்கே வருது. நமக்கு தான் எங்கேயும் போக்கிடம் இல்லை, உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். இப்போ என்ன பண்ணலான் இருக்கீங்க? நைட்டுக்கா? நைட்டுக்கு இல்லை, நாளைக்கு. என்ன பண்ணலான் இருக்கீங்க? நாளைக்கு வெண்டைக்காய் சாம்பார் வச்சு, கீரை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கீரை இது வேணும், பீட்ரூட் எல்லாம் கிடக்கு. எல்லாத்தையும் பண்ணி என்னென்ன சாப்பிட்றது. பீட்ரூட் வேணா பொரியல் பண்ணலாம். அடுத்த அப்டேட் மம்மி? அடுத்த அப்டேட்டா தெரியலையே. அந்த இவங்க அது என்னது, அஜித்குமார், அவங்க விஷயம் என்னாச்சு? அஜித்குமார் விஷயம் எனக்கு சரியாக தெரியல. அது வந்து அந்த லேடிக்கு, நிகிதாவா, அந்த லேடிக்கு வந்து என்னமோ 17 லட்சம் ஏற்கனவே ஏதோ பிரச்சனையில் இருக்கா அந்த பொம்பளை அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஓ, ஆனால் இந்த பொண்ணோட தான் 15 லட்சம் கடனில் இருக்கவங்க எப்படி தங்க நகை எப்படி பண்ணுவாங்க தெரியல. ஆனால் நிறைய நகை போட்டிருக்கு அந்த பொம்பளை பார்த்தா. கடனில் இருக்கவங்க நகை போடுவாங்க, அதான் தெரியல. போட்டிருக்காங்க கோர்ட்டில். இது ஏதோ பிரச்சனையில் இருக்கான். அது ஏமாத்தின பிரச்சனை தான். 17 லட்சம். இது இந்த பொண்ணோட தான் ஒரு வக்கீல் அட்வொகேட் பேசியிருந்தாரு. அந்த அம்மா அட்வொகேட், அவங்க பேர் என்னன்னு தெரியல. அந்த பொண்ணோட தான். பொண்ணுகளுக்கு படிக்கும்போதே 10th 9th படிக்கும்போதே பிள்ளைகளுக்கு ஒரு தைரியத்தையும் விட்டு இது இப்படின்னு ஸ்கூல்லே சொல்லி கொடுத்துடணும். என்ன இப்போ பிள்ளை எல்லாமே தைரியமாக தான் மேம் இருக்குது. ஏதாவது 1 2 100ல் 1 2 வந்து மனசு, எல்லார் மனசுமே தைரியமாக இருக்குமே எப்படி சொல்ல முடியும்? மனசு இப்போ கிளாஸில் 60 பேர் படிக்கிறாங்க, 60 பேருமே மனசு தைரியமாக இருப்பான்னு எப்படி உங்களால் 100% சொல்ல முடியும்? ஒரு சிலர் பயந்தது இருக்கலாம். இது என்ன ஒன்றுமா, மாமியார் வீட்டில் சாப்பிடல கூட எல்லாரும் சாப்பிட்டுருவானா. இத்தினூண்டு சட்னியை வச்சு இந்த பிள்ளையை சாப்பிட சொல்லுவானா. சாப்பிட்டு நல்லா சாப்பிடு, உட்காந்து சாப்பிடு, இத்தினூண்டு சட்னியை வச்சு நல்லா சாப்பிடு. என்ன 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 ஊர்ல சொல்லுவாங்களா, இஷ்டத்துக்கு சாப்பிடு அப்படின்பானா. இத்தினூண்டு சட்னியை வச்சு அது எப்படி சாப்பிட தோணுங்குது அவங்க அம்மா. இப்படி எல்லாம் சொன்னா அந்த பிள்ளைக்கு எப்படி சாப்பிட தோணும்? அது 10 நிமிஷம் தானே. அவங்க வீடு பக்கத்துல. ஆமா, பக்கத்துல இருக்கனாலதான் கட்டியே கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுமா, இவங்க வீட்டு கிச்சன்ல சாதம் இதை குழம்பு எதுவும் இருந்துச்சுன்னா ஒரு தட்டுல போட்டு அவசர அவசரமா சாப்பிட்டு திருப்பி ஓடுமாங்க. யார்? அம்மா வீட்லயா? அம்மா வீட்டுல. அப்ப இந்த அம்மா நினைக்குமா, என்னடா அது அவங்க வீட்டுல உப்பு காரம் கம்மியாச்சோப்பா இருக்கு, டேஸ்டா இருக்காது இருக்கு, அதனாலதான் நம்ம வீட்டுல வந்து சாப்பிடுதுன்னு இந்த அம்மா நினைக்குமா. அப்ப கூட இந்த புள்ள சொல்லல, எனக்கு சாப்பாடு கூட போட மாட்டேங்கிறான். அதெல்லாம் சொல்லியிருந்தாதான் அவங்க ரொம்ப அக்கிரமம் பண்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அது கூட சொல்லலையா அந்த பிள்ளை. ஆனா என்ன, நீ இஷ்டத்துக்கு சாப்பிடு, கொஞ்சோண்டு வச்சுட்டு அவங்க எல்லாம் சாப்பிட்டு. வேலைக்காரங்க தான் இருப்பாங்க. வேலைக்காரெல்லாம் இருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு வேலைக்காரர்கள்ட்ட கூட சமைக்க சொல்ல வேண்டியதானே? ஆளுக்கு தான் கூட இருக்கும், கூட சமைக்க சொல்ல வேண்டியது. வேலைக்காரங்க தானே சமைக்க. வேணும்னு இம்சை பண்ணணும்னு தான் நினைச்சு பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணணும்னு நினைக்கிறவங்களே என்ன ஒண்ணு, அப்படி படுத்தணும்னே படுத்திருக்காரு. இந்த பொண்ணு நிறைய தொந்தரவு அனுபவிச்சிருக்கு. இது வேற வழி இல்லாம தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அடுத்தவன்ட்டையும் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பிடிக்கல அப்படிங்கறதுனாலயும் இது வேற வழி இல்லாம தான் செஞ்சிருக்கு. அப்பா அது பெருமையா சொல்றாராம்ல, என் மக ஒருத்தருக்கு ஒருத்தின்னு போனதே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு. ஆமா, அதுவும் இந்த காலத்துல யாரும் அப்படி ஃபாலோ பண்றது இல்லைல்ல. இப்ப இது பெத்த பிள்ளைகள்கிட்ட சொல்றாங்க. ஆமா, சாஃப்ட்வேர்ல இருந்தாலும்
எல்லாம் அதை அதை 2 3 வச்சுக்கிட்டு தெரியுதுங்க. ஆமா அங்கிட்டு குடும்பத்துக்கு தெரிஞ்சு பண்ணிக்குதுங்களோ தெரியாமல் பண்ணிக்குதுங்களோ அந்த மாதிரிலாம் இருக்குதுங்க. அதுக்கு இந்த பிள்ளை ஆர்த்தடாக்ஸாக எனக்கு ஒருத்தனுக்கு ஒன்றிதேன், அவன் சரியில்லை, கட்டினவன் சரியில்லை, நான் என் உயிரை மாற்றிக்கிறேன், வாழ்க்கை வாழ எனக்கு விருப்பம் இல்லைங்கிற மாதிரி பேச்சு இருந்துருச்சு பாவம். நான் அவனுக்கு மட்டும்தான், அவன் சரியில்லை, நான் அப்போ என் உயிரை மாற்றிக்கிறேன் அப்படின்ட்டுச்சு. அந்த அஜித்குமார் வீட்டிலுமே அவங்க தம்பி இருக்கேன்ல, அவங்க தம்பியும் போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க போலீஸ்காரங்க. தம்பியும் போட்டு அஜித்குமார் தம்பியும் அரெஸ்ட் பண்ணியே இங்கேயே கூட்டிட்டு போயிருக்காங்க. ஏதோ இது உங்கள்ட்ட கேட்கணும் வாங்க தம்பின்னு கூட்டிட்டு போய் வச்சு அவனுக்கு தண்ணியை ஊற்றி அடின்னு அடிச்சு அவனும் உடம்பு சரியில்லாம இருக்கானா ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் ஃபேஸ்புக்ல பார்த்தேன். ஐயோ கொடுமை இல்லையா? காலையில நான் பஸ்ல ஏறி உட்காந்தோடனே சத்த நேரம் ஃபேஸ்புக்ல என்ன சொல்லியிருக்குன்னு பாப்போம்ட்டு சத்த நேரம் ஓப்பன் பண்ணேன். பஸ் எடுக்கிறதுக்குள்ளேயும் ஓப்பன் பண்ணா இந்த நியூஸே வந்துச்சு. நான் அப்போ நினைச்சு என்னடா அவங்க தம்பியும் போட்டு இந்த அடி அடிக்கிறாங்க, மக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கா, போலீஸ்காரர் அம்மா அப்பா இல்லையா? அம்மா அப்பா இருக்கா, அம்மா இருக்கா, அப்பா தான் இல்ல. விஜய் 2 லட்சம் கொடுக்கல, அம்மா சிரிச்சுக்கிட்டு வாங்கினாலாம். புள்ள இறந்து போயிருக்கு, நாராயண் சார் சொல்றாரு புள்ள இறந்து போயிருக்கு, சிரிச்சுக்கிட்டு 2 லட்சத்தை வாங்குறா அப்படிங்கிறாரு. அது பெத்தவங்க சரியா கவனிக்காமதான் பிள்ளை இந்த மாதிரி எல்லாம் போகுதுங்க. என்ன பிள்ளை எந்த காவலாளி வேலைக்கே அவன் போயிருக்கான்னு பாரு. பெத்தவங்க சரியா இருந்திருந்தானா பிள்ளை இந்த அளவுக்கு எல்லாம் போயிருக்காதுல்ல. பெத்தவங்க சரியில்லை. நிறைய பேர் இந்த அவன் ஸ்டாலின் எல்லாம் தம்பி தானே பேசினேன், ஃபோனில் பேசினேன், ஆனால் இப்படிலாம் பண்ணேன், ஆனால் அவனையும் தூக்கிட்டு போய் வச்சு அடின்னு அடிச்சிருக்காங்க. என்ன நடக்குது என்னன்னே தெரியும். மற்ற கேஸ்ட் எல்லாம் பிள்ளைய பெற்றுக்கிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு ஒன்றுமே இதுங்கிறது கிடையாது, செலவுக்கும் கொடுக்கறது கிடையாது, பிள்ளைகளுக்கு எதுவுமே பண்ணுறது கிடையாது. அது இஷ்டத்துக்கு நோக்கத்துக்கு இருந்து அதில் ஒன்னொன்று நல்லா வந்துடுதுங்க, ஒன்னொன்று இப்படித்தான் ஆயிடுது. ஒன்னொன்று அக்கறையாக இருக்கிறது நல்லா வந்துடுது. இப்போ சுப்பிரமணியன்லாம் உன்னோட பிடிச்சவன் இருக்கேன் பாரு, அவங்க அம்மா என்ன பண்ணா, அவெல்லாம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன், நல்லா படிச்சு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ஒன்னொன்னு நீ இப்படி தறி எடுத்து போயிருது பாவம். இவன் காவலாளி வேலைக்கு போனனால தானே இந்த மாதிரி எல்லாம். கஞ்சி கூட ஊத்த முடியாது, ரேஷன் அரிசி தான் ஃப்ரீயா போடுறாங்க. அந்த பொம்பளை நீ திருடிட்டேன்னு சொல்ல இவங்க திருடிட்டேன்னு கைது பண்ணிட்டு போய் இதெல்லாம் வேலைக்கு போனனால தானே வந்துச்சு. இப்ப தம்பியும் அடிக்கிறான்னா அவன் என்ன அம்மா காரி எதுக்கு இருக்கா அப்புறம் என்ன? ஆமா இல்ல அவங்க படுத்தோம்னே தூக்கிட்டு போய் வச்சு படுத்துறாங்களோ. இவங்க தரப்புல கொஞ்சமாவது இது இருந்திருந்தா கொஞ்சம் பயப்படுவாங்க, கொஞ்சமாவது ரெஸ்பான்ஸ் எதிர்ப்பு இருந்திருந்தா. நிறைய பொம்பளை அப்படிதான் மத்த ஜாதியில இந்த குளிக்கிறோம்னு போய் இந்த பைய பாரு, இந்த யாரும் அவனே யாரு மம்மி குளிக்கிறோம்னு போய் இந்த யூனியன்ல ராமச்சந்திரன் அவன் குளிக்கிறோம்னு போய் அவன் தம்பியும் இப்படி இதுல போய் அதெல்லாம் என்ன அம்மா அப்பா யோசிச்சு பாரு. ஆமா அது என் ஃப்ரெண்டு தானே அவன். நான் 10வது வரைக்கும் அவன் கூட தான் படிச்சேன் கைஸ். ஆமா அவன் பார்த்தா மேரேஜ் பண்ணிக்கல, வளர்க்கறது கூட ஒழுங்கா பத்திரமா வளர்க்க மாட்டேங்கிறாங்க. அவன் என்ன பண்ண, அவன் பாத்ரூம்ல விழுந்து கிடந்தேன், இவன் பாத்ரூம்ல விழுந்து கிடந்தேன், அவன் தம்பி தண்ணி அடிச்சுட்டு எதுக்குள்ளேயோ போய் தானே விழுந்தேன். ஆமா ஆமா அது 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்பதான் இருந்தாலும் 2 பிள்ளையும் போயிடுச்சு இல்ல உங்களுக்கு. அப்பா அம்மா ஆனா இதை இப்படி திரியிறாங்க அப்பாவும் அம்மாவும் ஏதோ இதுவா திரியிறாங்க. நம்மளா இருந்தா அவ்வளவுதான். ஆகா ஒரு பிள்ளை இல்ல 2 பிள்ளை, ஒரு பிள்ளை போனாலும் இன்னொரு பிள்ளைய பத்திரமா பாத்துக்குவோம். ஆமா மத்த ஜாதியில அதே சரியாவே பாத்துக்க மாட்டேங்கிறாரு பிள்ளைல. பெக்கிறதோட சரி, சின்ன பிள்ளையிலயும் அது விழுந்தாலும் சரி, மண்டை உடைஞ்சாலும் சரி, என்ன ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறதுல நம்ம கெஸ்ட் தானே. நம்ம கெஸ்ட் தான் பிள்ளைகளை அக்கறையா பாத்து. ஐயர் வீடெல்லாம் ஐயர் வீடும் பரவாயில்ல, நல்லா அதையும் பாத்துக்குவாரு. கவுண்டர் வீடெல்லாம் நல்லா அதையும் பாத்துக்குவோம். இந்த அம்மாவெல்லாம் நல்லா அதையும் பாத்துக்குவோம். வசதி இருக்கு, இது சீரழிச்சுக்குதுங்க. வசதி இல்லைன்னு ஒரே ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு என்ன சம்பாரிச்சாலும் அதை ஆகாவரியா செலவழிச்சு விட்டு கடைசி எங்களுக்கு நல்ல வேலை இல்லை, கவர்மெண்ட்ல வேற இதை வேற சொல்லிட வேண்டியது என்ன, எங்களுக்கு நல்ல வேலை புருஷத்திரியும் 1000 ரூபாய் கொத்தனாரா தான் இருப்பேன், 1000 ரூபாய் வாங்கி ஒன்னும் பத்தல, இங்க கடைசி ஊருக்குள்ளே அடிக்கீங்க, கடைசி ஒன்னும் பத்தல. எப்படிதான் காசு போகுதுன்னே தெரியல இதுகளுக்கு. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு, காசு சேர மாட்டேங்குது. ஆனா சம்பாதிக்கிறது நல்லாதான், ஒரு பைசா விடாம
வட்டிக்கு இதுன்னு அப்படித்தான் வாங்குது. அங்க அந்த இடத்துல வேலை பார்க்கறது, இந்த இடத்துல வேலை பார்க்கறது, 1000 ரூபா 2000 ரூபா. உனக்கிட்ட பேசணும்னா கூட காசு கேட்டுது, நீ தருவேன்னதான் பேசுங்க. அப்படி அப்படி பண்ணுதுங்க. கடைசி பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிறது பூரா என்ன பண்ணுதுன்னு தெரியல, நல்லாதான் சம்பாத்தியம் பண்ணுதுங்க. ஒரு பிள்ளைய வீட்டோட வச்சு கஞ்சி ஊற்றி அதுகளுக்கு ஒரு நல்லது பண்ண முடியல. என்னத்துக்கு ஐயா? நிறைய இப்படிதான் இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் பரிதாபப்படுறாங்க. அதனால கவர்மெண்ட் தான் இப்ப வாழ்றதுக்கான எல்லாமே கொடுத்துறாங்களே மம்மி. ஆமா, அது ஒரு இடத்துல அரிசி கொடுக்குறாங்க, இதுகளுக்கு வச்சுக்கிட்டு கஞ்சி காய்ச்சி ஊத்த முடியாத. அந்த பயில்கிட்ட ஏதோ ஒரு வேலையை சொல்லி பொரிய பண்ணி செஞ்சு ஒரு கஞ்சி காய்ச்சி ஊத்த முடியாத. ஏன் நைட்டுக்கு காவலாளி வேலைக்கெல்லாம் போய் சொல்ற? முகரையிலையும் மூஞ்சிகளையும் பாருங்க. அவன் எப்பவுமே போட்டோல இது கலர் ட்ரெஸ்ல இல்ல. ஆமா, எப்பவுமே யூனிஃபார்ம்லயே தான் அவன் போட்டோவே போடுறாங்க. கவர்மெண்ட் வேலையாது. கவர்மெண்ட் வேலையான்னு தெரியல. கவர்மெண்ட் வேலையா இருந்தா பரவாயில்லைங்களா? கவர்மெண்ட் வேலையான்னு தெரியல. பிரைவேட் தான் நினைக்கிறேன். ஆனா யூனிஃபார்ம் மாதிரி இல்ல, யூனிஃபார்ம் மாதிரி போட்டிருக்கேன். காவலாளியானா காவலாளினால்தான் ஈஸியா பிளேம் பண்ணிட்டா. ஆனா மத்த காவலாளி, ஸ்டேட் பேங்க்ல இருக்க காவலாளிலாம் நீங்க இந்த மாதிரி சொன்னீங்கன்னா போங்க என்கிட்ட நாளா இல்லையா அப்படின்னு தடுமாறிடுவேன். தடுத்துட்டு போயிடுவாங்க வேற இடத்துல. நாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்ப என்னடான்னா காவலாளி மேலே பழி சொல்றாங்கன்னா இவன் பிரைவேட் தான் நினைக்கிறேன். பிரைவேட் தான். கவர்மெண்ட் காவலாளின்னா அவங்களே கம்பீரமா இருவாங்க. காவலாளி பிள்ளைய பெத்துட்டோம்னா ரெஸ்பான்ஸ் வேணும். சும்மா ரெஸ்பான்ஸே இல்லாம பிள்ளையில இதுன்னுட்டு கல்யாணம் பண்ற வயசுல அது கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரிங்கன்னு விட்டுறலாம். என்ன அது வரைக்கும் அது உசுரை காப்பாற்ற வேண்டியது நம்ம பொறுப்பு இல்லையா? ஆமா, என்ன பெத்தவங்களுடைய பொறுப்பு இல்லையா? இதெல்லாம் ரொம்ப மோசம். நம்ம கேஸ்ட்ல அப்படிலாம் இருக்காது. நம்ம கேஸ்ட்ல எவ்வளவு பெரிய எருமாடா இருந்தாலும் 30 வயசு 40 வயசா இருந்தாலும் எம்ஐன்னா எம்ஐன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம கேஸ்ட்ல இன்னொரு இது நடக்குது. அந்த கல்யாணம் ஆயிட்டா பிள்ளைய பின்னாடியே தெரியுறாங்க ஒரு சில அம்மாக்கு. அதுவும் நம்ம கேஸ்ட்ல நிறைய நடக்குது. ஆனா அவங்க கேஸ்ட்ல அது இல்ல. அவங்க கேஸ்ட்ல அது இல்ல. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு 4 வயசு ஆன உடனே அந்த பையில விட்டாரு. அப்புறம் எங்கிட்ட பின்னாடி தெரியுது. 4 வயசு ஆன உடனே நீயா நீந்திக்கடா நீயா பண்ணிக்கிறான்னு விட்டாரு. இவளுக்கு ஊர் மேய்ஞ்சுக்கிட்டு அப்படி இப்படி தெரியுறாளுங்க. நிறைய பாடாவதியா தான் தெரியுறாளுங்க. இது ஒண்ணுதான் வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டு வாழ்றாளுங்க. கர்மம். அதுவும் இந்த ஓரளவு வசதியானவங்க கூட பரவாயில்ல, இது இல்லாதது ரொம்ப அசிங்கம் பண்ணிட்டு தெரியுது. எங்க மதியம் எனக்கு சிக்கன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வைக்கவே இல்லை. வைக்கல, நான் கீழே கொட்டிட்டேன் அந்த சிக்கனை. அப்படியா? வேண்டான்ட்டாமா. எதுக்கு அதுவே இல்லை வச்சு அப்புறம் வயிற்று கீத்து வலிக்குதோணுமோ அப்படின்ட்டு கீழே போட்டேன். ஓ, நான் இங்கே சரி சிக்கன் தான் திரும்பியன்னு பார்த்தா சிக்கன் இல்லை. சரி, அப்புறம் வாழைத்தண்டு. இப்போ இந்த யூடியூப்ல நடத்துற பிள்ளைகள்லாம் நல்லா தான் நடத்துது. யூடியூப் வச்சு நடத்துது இல்ல? ஆமா, அதுக்கெல்லாம் பிள்ளைகளை நல்லா செல்லமா நல்லா வச்சுக்கிட்டு நடத்துது. அதுல விடுற இடத்துல விட்டு கண்டிக்கிற இடத்துல கண்டிச்சு நல்லா வளர்க்குது. இந்த வினோத் சீதாவெல்லாம் நல்லா தான் வச்சிருக்கு. இது சங்கீதா வினோத்தெல்லாம் பிள்ளைய நல்ல ஓவியமா நல்லா தான் வச்சிருக்கு. ஓவியமா இருந்தா மட்டும் போதும், கண்டிக்கிற இடத்துல கண்டிக்கணும்ல. கண்டிக்கணும், அது கண்டிச்சுதான் வளர்க்குது. சங்கீதா வினோத்லாம் நல்ல பல்ல வளர்க்குது. அந்த புள்ள எல்லா வேலையும் பாக்குது. ஸ்கூலுக்கு டான்னு கிளம்பிடுது. செல்லம் கொடுக்கல. ஸ்கூலுக்கு டான்னு பேக் தூக்கி போட்டாச்சுன்னா அப்பா கூட்டிகிட்டு கிளம்பிடுது. அதுதானே வேணும். தன்னோட செயலை கரெக்டா செஞ்சுக்கிறணும். இதுக்கு நான் வேலைக்கு போறேன்னு இந்த 300 ரூபா 400 ரூபா சம்பளத்துக்கு போறேன்னு வீடையே கவனிக்காம குடும்பத்தையே நாஸ்தி பண்ணிடுது. என்ன வீட்டுல இருந்தா பொழுது போகாது, அதுக்காக வேலைக்கு போறேன்ட்டு போகுது. கிடக்க முடியாது. கதை பேசுறதுல அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட். ஆமா, அப்படி அதுலதான் இருக்குது. நான் இருக்கிற மாதிரி எல்லாம் யாருமே வீட்டுல இருக்க மாட்டாங்க உண்மையில சொல்ல போனா. ஆனா நம்ம கேஸ்ட்ல எல்லாருமே வீட்டுல தான் இருப்பா. ஐயர் வீடு முக்காவாசி வீட்டுல தான் கிடக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஐயர் வீட்டுல 2 பெரிய ஒரு வயசானவங்க கதை பேசிட்டு வராங்க. புதுக்கோட்டையில இருந்து திருச்சியில இருந்து புதுக்கோட்டை வராங்க மம்மி. அவர் டிரைவர் லோக்கல் பஸ்ல ஏறிட்டாங்க. லோக்கல் பஸ்ல ஏறிட்டு 2 ஐயர்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. திருச்சியில இருந்து கீரனூர் வர 1.5 மணி நேரம் ஆச்சு. கீரனூர்ல இருந்து புதுக்கோட்டை வர 1.5 மணி நேரம் ஆயிருமோ அப்படின்னு ஒருத்தர் கேட்க, இன்னொருத்தர் சொல்றாரு சீச்சி 1.5 மணி நேரம் ஆகாது, இங்கிட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா ஒட்டிடுவாரு, 1 மணி நேரத்துல ஒட்டிடுவாரு. ஏங்க 2 பேரும் என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 2.5 மணி நேரமா கணக்கு பண்ணிட்டு இருக்காரு 2 பேரும்.
புதுசா ஒரு ஆளு எப்படி ஒரு ஆளோ தெரியல. 2 பேரும் இப்படி உட்காந்து அவரு அரை மணி நேரம் தானே கீரனூர். அன்னைக்கு அவர் ரொம்ப ஸ்லோவா ஓட்டிருக்காரு. அவங்க ஏறி இருந்த பஸ் பாவம். அவங்க ஒரு அரை மணி நேரம், என்கிட்ட அரை மணி நேரம் தான். ஆமா, இல்ல 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிரும் மொத்தமா. நேரம் வந்துடும் அப்படின்னு இவங்க 2 பேரும் நான் பக்கத்துல அப்பதான் போய் உட்காந்தேன். அப்ப பேசிக்கிட்டு இருந்தாங்க. அங்கிட்ட இருந்து வர 1.5 மணி நேரம் ஆச்சு, இங்கிட்டு 1.5 மணி நேரம் ஆயிருமோ அப்படின்னு. அப்புறம் தான் அவர் கண்டக்டர்கிட்ட கேட்டாங்க, எங்களை சீக்கிரம் போயிருவேன்னு தானே ஏத்துனீங்க 2 பேரும். நியாயம் கேட்கிறாரு கண்டக்டர்கிட்ட. அவர் நல்ல செல்லமா நல்லா பேசுறாரு. சிவப்பா இருந்தாரு. ஐயர் வீடு பஸ். நம்ம இங்க பஸ் ஸ்டாண்ட்ல நடந்து போயிட்டு இருக்கல, சீக்கிரமா போயிரு, ஏறுங்கன்னு சொல்றோம்ல, அது மாதிரி கண்டக்டர் சொல்லி ஏத்திட்டு வந்திருக்காரு. கை காலை காமிச்சு பயமுறுத்தி சீக்கிரம் ஏறுங்கன்னு சொல்லி ஏறி உட்கார்ந்தா அவர் கேட்கிறாரு, கீரனூர் தாண்டின உடனே, எங்களை சீக்கிரம் போயிரும் தானே கூட்டிட்டு வந்தீங்க, நாங்க இவ்வளவு நேரம் இன்னும் உட்கார்ந்துருக்கோம் பாருங்க பஸ்ஸுக்குள்ள அப்படின்னு. அப்புறம் எப்படி இருக்கு நியாயம் கேட்கிறாரு 2 பேரும். புருஷ முண்டாட்டியா? இல்ல 2 ஐயர் வீடு ஆம்பளை. அது மாதிரி ஐயர் வீடுகள்லாம் அப்படிதான். ஐயர் வீடுகள்லாம் ரொம்ப இதுவா போயிடாது, கெட்டதுக்கு போயிடாது. பொம்பளை பிள்ளைங்களா பசங்களா? பொம்பளை பிள்ளைகளும் சரி பசங்களுமே சரி. பசங்கன்னா இந்த மந்திரம் தான் ஓதுவாங்களா? மந்திரம் ஓதுவாங்க. இல்ல படிச்சு பெரிய கலெக்டரா இருக்கவங்களாம் ஐயர்கள்லாம் இருக்காங்க. படிக்கிறது நல்லா படிப்பாங்க. பெரிய போஸ்ட்ல இருக்குதான் ஐயர்கள். அதுலயே ஐயங்காருன்னு சொல்றாங்க. அது என்ன ஐயங்காருங்கிறது இந்த பெருமாள் கோயிலுக்கு பண்றது. இந்த பெருமாள் கோயில்லாம் இருக்குல்ல, ஆமா, அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரிதான் இருப்பாங்க, கொஞ்சம் வசதி இருக்காது. ஐயருக்கு தான் நல்லா வசதியா இருப்பாங்க. வைத்தீஸ்வரன் கோயில்ல எல்லாம் இருக்கிறதுலாம் ஐயருங்க. அவங்க எல்லாம் கழுத்துல அத்தனை செயின் அத்தனை இது போட்டுக்கிட்டு அப்படி இருப்பாங்க. வேற வசதியா இருப்பாங்க, நல்ல வசதியா இருப்பாங்க. அவங்க காலைல 10 மணி 8 மணி 9 மணிக்கு வருவாங்க. மதியம் 12 1 மணிக்கு போயிருவாங்க. அப்புறம் மறுபடியும் 4 மணிக்கு தான் வருவாங்க. பணம் நிறைய வச்சிருந்தேன்னா உனக்கு நான் அர்ச்சனை பண்ணி தரேன்னு கூப்பிடுவாங்க. ஆளை பாத்துக்குவாங்க. இல்ல வசதி இல்லாதவங்கனாக்க போய் நீ வேற யாரையாவது கூப்பிட்டுக்க அப்படின்ட்டுருவாங்க. அதுவும் ஆள் பாத்துக்குவாங்க. தட்டுல சில காசு கம்மியா போட்டா நம்மளுக்கு விபூதியே தர மாட்டாங்க. நல்ல காசு போட்டாதான் விபூதியே தருவாங்க. அங்கே ஒரு ஆளு குண்டா ஒரு பையன் இருப்பேன், அவன் இன்னும் நல்லா இருக்கேன் அந்த பையன் வைத்தீஸ்வரன் கோயில்ல. ஆமா, அந்த முருகர் 10-15 வருஷமா. அந்த முருகர் கிட்டயா? முருகர் கிட்ட இல்ல, இந்த வைத்தியநாத சுவாமி கிட்ட இருந்தே வருவேன். அந்த உள்ள இருந்து வருவேன். தையல் நாய்யா இந்த இங்கிட்ட இருந்து வருவேன். தையல் நாய்கிட்ட இருந்தே வருவேன். நல்ல தண்டி இருப்பேன். இன்னும் நல்லா தான் இருக்கேன். குண்டா இருப்பானா? குண்டா இருப்பேன். ஆமா. வயசு சின்ன வயசுனா? வயசு சின்ன வயசு. ஆமா, சின்ன வயசுல இவ்வளவு குண்டாடுறாங்க எப்படி மம்மி? அவங்க வெறும் நெய்யும் அவ்வளவுதான் சாப்பிட்டு. சரி, அப்ப எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க? எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. எக்ஸசைஸ் பண்ணா உடம்பு இவ்வளவு தூரம் இருக்காது. எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா நல்லா ஆக்டிவா இருக்கேன். அந்த பையன் வேலையெல்லாம் செய்ய முடியுமா? வேலையெல்லாம் செய்யறேன், இப்பவுமே செய்யறேன் ஆக்டிவா. கடவுளோட ஆசீர்வாதம் தான் நினைக்கிறேன். எனக்கு இன்னும் அப்படித்தான் தோணுது. நல்லா ஆக்டிவா இருப்பேன். வைத்தீஸ்வரன் கோயில்ல தான் பார்க்கலாம். ஐயர்கள்லாம் பயங்கர பணக்காரலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மம்மி தெரியல. நம்ம கோயில் அந்த கோயில் ரொம்ப போனது இல்லை மம்மி. இன்னைக்கு திருச்செந்தூர் குடமுழுக்கு விழா. ஆமா ஆமா, போட்டிருந்துச்சு. மிக விமர்சையா கொண்டாடிருக்காங்க எல்லாரும். திருச்செந்தூர் நீங்க போயிருக்கீங்களா மம்மி? போயிருக்கேன். எனக்கு ஆனா ராசி இல்லை. ஒரு 2 வாட்டி என்னமோ போயிருக்கேன். குடமுழுக்கு விழா எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணுவாங்க? 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவாங்க. அது வேற ஒன்றும் இல்லை. குடமுழுக்கு விழானா சாமிக்கு இது பவர் ஏத்துறதே. அது அப்படியா? சாமிக்கு பவர் 12 வருஷம் ஆனா இதாயிரும் போல, குறைஞ்சிரும். அதுக்காக வேண்டிதான் பவர் ஏத்துறது. இது எல்லாத்தையும் புதுப்பிச்சு அதுக்கு இது ஏத்துறது. அப்ப கருடாழ்வார் வந்தா நல்லதான். மேல அது எப்படி தெரியுமா? கருடாழ்வார் எப்படியும் வந்துருவாராம்ல. எல்லா கோயிலுக்குமே கும்பாபிஷேகத்துக்கு வந்துருவாரு. இப்பதான் நான் படிச்சேன். எல்லா கோயிலுக்குமே கும்பாபிஷேகத்துக்கு கருடாழ்வார் வந்துருவாராம். கருடாழ்வார் வந்தா அந்த இடத்துல ஒரு ஈஸ்வரன் வந்த மாதிரி, பகவான் வந்த மாதிரி அர்த்தம். இது பகவானுக்கு தானே பண்றோம். அப்படி பகவானுக்கு தான் பண்றோம். இருந்தாலும் இன்னும் அவரோட ஆசீர்வாதத்தோட பண்ற மாதிரி. இது ஆசீர்வாதம் கூட. கருடாழ்வார் ஒரு இடத்துல இருக்காருன்னா அந்த இடம் புனிதமாயிருமா. கருடாழ்வார் வந்தாவே அந்த இடம் புனிதம் ஆயிரும். நம்ம இந்த வீட்டுக்கு வரையெல்லாம் கருடாழ்வார் வந்தாரு. ஆமா,
அதே மாதிரி வீட்டுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிற போது தான் நம்ம மனசுல நினைச்சோம்னா கரெக்டா வரும். ஆமா, அது மாதிரி கிரக பிரவேசத்தும் போது நம்ம கூட்டிட்டு வர மாடு நம்ம வாசல்ல சாணி போட்டுறோம். சாணி போட்டா நமக்கு நல்லது. பொண்ணுக்கு போய் சாணி போடணும் நம்ம வாசல்ல, அது நல்லதும்பாரு. ஓ, அப்ப மாடெல்லாம் போட்டுச்சு, சாணி போட்டுருச்சுங்கண்ணே. அப்பனா ஆசீர்வாதம் பண்ண மாதிரியா? ஆசீர்வாதம் பண்ண மாதிரி, நாங்க நீங்க வாழ்ந்துக்கோங்க. நம்ம தொட்டு கும்பிட்டு இது இருக்கும்போது நமக்கும் சாணி போட்டுச்சு. இது பரிசு உள்ளேயே விடுறாங்க. இது சங்கீதா வினோதெல்லாம் உள்ளேயே மாடெல்லாம் விட்டாங்க. நம்மளுக்கு எல்லாம் சொன்னாங்க இது டைல்ஸ்னால உள்ள வந்தா வலிக்கிட்டு விழுந்துரும் அப்படின்னாங்க. அப்படிதானே சொன்னாரு? ஆமா ஆமா, டைல்ஸ்னால வலிக்கி விட்டுரும், மாடுக்கு வலிக்கி விட்டு விழுந்துருச்சுன்னா இப்ப தூக்கணும். ஆனா எல்லாருக்கும் உள்ள வருது. இப்ப அங்கே சிட்டிக்குள்ள கட்டுறவங்களுக்கு எல்லாம் உள்ள வருது. ஆனா மம்மி அவங்க டைல்ஸ் போட்டிருக்காங்களா பாத்தீங்களா? டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. அந்த டைல்ஸ்ல நம்ம நடக்கிற மாதிரி மாடு நடக்கும் போல. அதுக்கும் காலெல்லாம் ஸ்லிப் ஆகாது. ஸ்லிப் ஆகாது. ஆனா வந்து சரி நம்மளுக்கு சொல்லிட்டாங்க, கொண்டாடுறவங்களுக்கு வலிக்குது, மாடு கொண்டா பிடிச்சிக்கிட்டு வரவங்களுக்கு. அதனால அவங்க அத்தோட நிறுத்திட்டு. உண்மையிலே ரொம்ப புனிதமானதுன்னா அது மாட்டோட சாணிதான். நம்மளுக்கு வீட்டுக்குள்ளேயே ஏதோ ஒண்ணு நடந்துருச்சுன்னா நம்ம கோமியத்தை மாடைதான் புனிதமா சொல்றோம். மாட்டுல வந்து எல்லா மகாலட்சுமியுமே குடிக்கொண்டு இருக்குமா. அதனாலதான் மாடை வந்து மகாலட்சுமின்னு சொல்றாங்க. எல்லா மகாலட்சுமியும் குடியிருந்துருக்குமா. சரி மாமே, அப்ப வீட்டுல மகாலட்சுமி குடியிருக்கணும்னா எல்லாரும் மாடை வளர்த்துட்டா போதுமா? மாடை வளர்க்கலாம், அதுக்கு பாடுபட முடியாது. இல்ல பாடுபட முடியாது. ஒரு மாடை வளர்க்கலாம், வளர்த்தா காசு வருமா வீட்டுக்கு? தெரியல, அது தெரியல. அப்படியா இருந்தா எல்லாரும் ஒரு மாடை வளர்த்து அவங்க அந்த காலத்துல எல்லாம் எங்க ஐயா எல்லாம் மாடு கண்ணெல்லாம் வச்சிருந்தாங்க தானே. எங்க அம்மாவோட அப்பா மாடு கண்ணெல்லாம் வச்சிருந்தாரு. ஆனா அதுக்கெல்லாம் ஆடு வச்சு மேய்ப்பாத்தாரு. நம்ம பார்க்க முடியாது. ஆடு வச்சு மேய்ப்பாரு. அது எந்த நேரம் பாத்ரூம் போவேன், எந்த நேரம் இதுன்னே தெரியாது. இந்த எம்குமரன் இதுல உனக்கும் எனக்கும்ல, ஆமா, அவன் சந்தோஷ் அந்த பொண்ணுக்காக, ஆமா திரிஷாவுக்காக காரமான சாப்பாடு எப்படி சாப்பிடுவேன். அவங்க அப்பா சொல்லுவாரு, இந்த காரமான சாப்பிட சாப்பிட்டா நீ என்ன காதலுக்கு தியாகம் பண்றத நினைப்பா, இதை யாரும் சாப்பிட முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னவோ அவனுக்கு அந்த தட்டை கொடுப்பாம பாருங்க, மிளகாத்தூள் சாதம். பார்த்தா அவர் என்ன பேண்ட்டுக்குள்ள பூரா போயிருச்சா அந்த மாதிரி நெளிஞ்சிட்டு வருவாரு. அவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணுக்காக. பணக்கார வீட்டு பள்ளிகளா இருந்தாலும் மாறியிருக்கேன் பொண்ணுக்கா. ஒரு சில நல்ல கேரக்டரா இருக்காங்க பணக்கார விட இருந்தாலும். அவங்க லைஃப் ஸ்டைல வந்து கவின் வந்து கேட்டிருக்கேன். இந்த சாகருக்கு 2 நாள் முன்னாடிதான் மாமனார்ட்ட கேட்டிருக்கேன், மாமா எனக்கு பிசினஸ் வைக்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு. வெக்கமா இல்லையா? இவ்வளவு பணக்காரங்கிறீங்க, மாமனார்ட்ட வந்து கேக்குறாங்க, இது அசிங்கமா இல்லையா? அவங்க அப்பா என்ன இப்ப நம்ம வந்து முதல்ல அப்பாவை தானே. அவங்க நல்ல வசதி தானா, 10 கார் நிக்குதான் இப்பவுமே, 10 கார் வந்து போயிட்டு இருக்கான் அவங்க வீட்டுக்குள்ள. வீட்டுக்குள்ள இவங்க யாரும் இல்லைங்கிறாங்க, ஜெயிலுக்குள்ள இருக்கேங்கிறாங்க. ஆனா 10 கார் வருது போகுதான். இது யாரோ காவல் காக்குறாங்களாம். என்னது என்னமோ வாசம் அடிக்குது. வாட்ச்மேன்லாம் போட்டிருக்காங்களாம். இது போலீஸ் வேற நிக்குது போல, என்னென்னோ இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அவ்வளவு தூரம் வசதியானவங்க எதுக்கு இவர்கிட்ட போய் பிசினஸுக்கு பணம் கேட்கணும்? பொண்ணு தானே கட்டி கொடுத்தா, வெக்கமா இல்ல? பொண்ணு கட்டி கொடுத்தா பொண்ணு வீட்டுல எல்லாம் கேட்பாங்களா? சரி சொல்லதே இதுதான் கேக்குறீங்க, போடுறேன்னு சொல்லிட்டாங்க இவங்க, அதை கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துல வார்த்தையை விட்டுவிட்டோம்னா 5,000 ரூபாய் தர்றேன் நாளைக்கு காலையில அப்படின்னு சொல்லிவிட்டோம்னா, நாளைக்கு காலையில நம்மளால 3,000 தான் வச்சிருக்கோம்னு வச்சுங்க. ஐயோ 5,000 ரூபாய் தரேன்னு சொல்லிவிட்டேனே, மனசு நம்மளுக்கு உறுத்தும். சொல்லுது வார்த்தையை இவங்க விட்டு விட்டாங்க. வார்த்தையை விடக்கூடாது, எங்களால என்ன முடியுமோ நாங்க செய்கிறோம்னு சொல்லி இருக்கணும். ஆமா, என்ன பண்ண முடியுமோ அதான் சொல்லணும். எப்பவுமே யாருக்குமே எதுவும் தொகையெல்லாம் வாக்குறுதியே கொடுக்க கூடாது. தொகையோ பணமோ எதா இருந்தாலும் வாக்குறுதி. ஏன் எப்ப வேணாலும் எது வேணாலும் மாறிடுமா? ஆமா, நிலைமை மாறிடும் சடனா. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கவங்க நாளைக்கு என்ன சிச்சுவேஷன் ஆகும்னு சொல்ல முடியாது. என்ன அது கரெக்டு தான். ஆனா இப்ப சொல்ற இடத்துல சொல்லி தானே மேம் ஆகணும். உங்களுக்கு 5,000 ரூபாய் தரோம்னா தரேன்னு தானே சொல்லணும்.
எப்பவுமே அது நல்ல கெட்டிக்காரத்தனமா உள்ளவங்க நாளைக்கு தாரேன் என்னால முடிஞ்சது தாரேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப நீ கூட வேணாலும் கூட குறைச்சி வேணாலும் கொடு, அது ஒரு மாதிரியா போயிடும். பர்டிகுலரா இவ்வளவு தாரேன்னு சொல்லவே கூடாது. பணம் தர்றேன் நாளைக்கு வந்து வாங்கிடலாம் அப்படின்னு மட்டும் சொல்லணும். எதையுமே உள்ள போய் பேசக்கூடாது. ஆமா, எதையுமே மேம்போக்காதான் விடணும். இவங்க வந்து கரெக்டா நான் 300 பவுன் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இவர் அப்படி சொல்லி இருக்க கூடாது. எங்களால என்ன முடியுமோ அதை செய்யறோம். ஆனா 75 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆமா, லக்ஸூரியஸான கார். பாவம், அதுல ரித்தன்யா போகல, அந்த காரை பண்ணிக்கிச்சு தெரியல. அந்த கார்ல போகல தான் டாட்டா காமிச்சிருக்கு. புகுந்த வீட்டுல அம்மா வீட்டுல இருந்து போகல, அம்மா வீட்டுல இருந்து போயல அவங்க அப்பா தான் கூட்டிட்டு போயிருக்காரு. ஃப்ரெண்ட்ல பார்த்தா அவங்க அப்பா, அதாவது ரித்தன்யாவோட அப்பா ஓட்டுறாரு அந்த லக்ஸுரியஸ் காரு. பையனும் மாப்பிள்ளையும் பொண்ணும் பக்கத்துல பின்னாடி. அப்ப வெளியே போயில வீடியோ எடுத்திருக்காங்க. தம்பி வீடியோ எடுத்திருப்பேன் போல. அந்த கார்ல அந்த கேட்ல இருந்து வெளியே வரும்ல, அப்ப பாய் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா காமிச்சிருக்கு. மாமனாரு சூப்பர் மாமனார். அந்த பொண்ணுக்கு அப்பா சூப்பர் ஆளு. அவருக்கு ஏற்கனவே பயம். அவங்க மேற்கொண்டு கேட்டாங்களா, இவருக்கு பைபாஸ் இது பண்ணிருக்கான், ஏதோ ஒண்ணு உள்ள வச்சிருக்கான், ஹார்ட்டுக்கு அட்டாக் வந்துச்சு, ஏதோ ஒண்ணு வச்சிருக்கான். உங்க அப்பாவே இல்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணவங்க, அதனால நாளைக்கு உங்க அப்பாவுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, இப்பவே நீ கேட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வா அப்படின்னாங்களா. மாமனார் கூப்பிட்டு சொன்னாரா மாமனார் இந்த பிள்ளைகிட்ட. பாத்தீங்களா, நாளைக்கு உங்க அப்பாவுக்கு அப்பா இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஏன் அவருக்கு மட்டும் வயசாகி தானே இருக்கும். இவருக்கு ஏற்கனவே பைபாஸ் சர்ஜரி பண்ணிருக்கான். இவன் நிகிதா அப்பாவுக்கு. இவர் கொஞ்சம் கோவப்படுற ஆள் மாதிரி தான் இருக்காரு. அதனாலதான் அவர் உடம்பால அவங்க வந்து அடுத்தவங்களை தான் கோவப்படுத்துறாங்க. அவங்க அதனால மாவு மாதிரி இருந்துகிட்டு அடுத்தவங்களை பதுமை மாதிரி இருக்காங்க. ஆமா, அது நீங்க சொல்ற மாதிரி பதுமை மாதிரி இருந்துட்டு அடுத்தவங்களை கோவப்படுத்துறாங்க. இவரெல்லாம் தன்னை டென்ஷன் ஆகி தலைங்கடா அடிங்கடா வைங்கடா உண்மையா இருக்காரு. அவங்க வந்து பொய்யா இருக்காங்க. அதுதான் காரணம். இது வச்சு என்னமோ பண்ணிருக்காங்க ஆட்டுக்குள்ள, என்னமோ வச்சிருக்குன்னு சொன்னாரு அவரு. அதெல்லாம் சொல்லி கேட்டுக்கிறாரா மாமனாரு. எவ்வளவு திமிரு இருக்கும். அதே இல்ல மம்மி, நம்ம இப்ப கவின் வந்து ஒரு பையன் இருக்கு, ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்பாட்ட தானே மம்மி உரிமை வரும். ஆமா, அப்பா ஒரு பிசினஸ் வச்சு கொடுங்கன்னா அப்பாட்ட தானே. எல்லாம் சேர்ந்துதான் சதி பண்ணிருக்காங்க. அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்துதான் பேசிட்டே இந்த மாதிரி 3 பேருமே கூட்டுக்கலவாணிவே. 3 பேருமே கூட்டுக்கலவாணிதே. ஃபேமிலி எப்படிலாம் இது போட முடியுமா மம்மி? தெரியல, அப்படிலாம் போட்டுறதுனால இப்படி சதியாயிடுச்சு. அப்படிலாம் போடவே கூடாது மம்மி. இப்ப நம்ம வீட்டுல நல்லதுக்கு வேணா செய்யலாம். இப்ப நாளைக்கு கல்யாணமா எப்பா நீ இந்த வேலையை பாரு, நீ அந்த வேலையை பாரு, பிரிச்சு கொடுக்கலாம், பேசலாம். அப்படி வேலைகளை வேணா பிரிச்சு கொடுக்கலாம். இந்த சதி திட்டத்துக்கு எல்லாம் 3 பேரும் சேர்றதுலாம் அதெல்லாம் தப்பு. ஒருத்தர் இல்லாட்டி ஒருத்தர் ஆதரவா இருந்திருக்கணும் அந்த பிள்ளைக்கு. ஒண்ணு பொம்பளை ஆதரவா இருந்திருக்கணும், இல்ல இந்த மாப்பிள்ளைக்காரன் ஆதரவா இருக்கணும். ஏன் ஒய்ஃபை ஏன் இந்த மாதிரி எல்லாம் கேக்குறீன்னு அவன் கேட்டிருக்கணும். ஆமா, அவனதான் போட்டு நக்கணும், கொல்லணும். அவனை நம்பி மட்டும்தான் கட்டி கொடுத்துருக்காங்க. பாவம், இவர் மாமனார் நல்லவரா இருக்காரு. மாமனாருக்கும் அவனை அடிக்கணும்னு தோணலையோ? அவர் இப்போ எல்லாம் அடங்கிட்டாரு. அவருக்கு மகளே போச்சு. என்னப்பா மகளே போச்சு. இனி அவர்களுடைய வாழ்க்கையே ரொம்ப கஷ்டம் தான் அவங்களுக்கு. பிள்ளையதே ஒளி விளக்கிய வீடுகள்ல இப்ப நம்ம என்ன பிள்ளைய தப்பு பண்ணாலும் எதுக்கு நம்ம அனுசரிச்சு போய் திருப்பி பேசுறோம்? நம்மளுக்குன்னு இருக்க ஒரு விளக்கே பிள்ளையதே என்ன. அதனாலதான் பிள்ளைய தப்பா ஆயிடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறது. அந்த புள்ள தப்பா போச்சுன்னா அப்புறம் வாழ்க்கையே வேஸ்ட். இந்த புள்ள இப்படி ஆனனால அவங்க வாழ்க்கையே வேஸ்ட். என்னதே இருந்தாலும் அது பயங்கர அடிதான். அந்த ராசி வேற. நீங்க சொன்னீங்கல்ல இந்த அம்பாச்சி வீட்டுல எல்லாம் அந்த புள்ள இப்படி பண்ணிக்கிட்டனாலதே அவங்க 2 பேருக்கும் சுபிட்சம் இல்ல. அவங்க அம்மா அப்பா போயிட்டாரு. அவளுக்கும் அம்பாச்சிக்கும் ஒன்னும் இது பண்ணல. அந்த மாதிரி இந்த பிள்ளைக்கும் இதுவாதான் பண்ணிக்கிருச்சு. இப்ப அடுத்து தம்பி இருக்கேன், அவனுக்கு கல்யாணம் பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்றோம். எப்படி இருக்குமோ இன்னும் ஆஸ்திரேலியா இருக்கேன். அவங்க அப்பா அம்மா மேலுக்கு இதுன்னு வச்சுக்கோங்க. சாகுற நிலைமைக்கு மட்டும் விட்டுறவே கூடாது. அது அதுவா உடம்பு சரியில்லாம செத்தா அது ஒரு மாதிரி. அதுக்கு முன்னாடி நம்ம கேர்ஃபுல்லா தான் பாத்துக்கணும். அவங்களுக்கு என்ன எடுக்கிற மாதிரி பிள்ளைகளா இருந்தா நம்ம கேர்ஃபுல்லா கண்காணிக்கணும். வளர்த்தவங்க இருக்கிறவங்க கேர்ஃபுல்லா கவனிக்கணும். அவங்களுக்கு கூட ஒன்றும் பாதிக்காதுன்னு வை, அவங்களுக்கு கூட பரவாயில்ல. மாமியா மாமனாருக்கு இவங்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பா இருக்கும், கஷ்டம். ஏன்னா இவங்கள்ட்ட தானே வளர்ந்துச்சு அந்த பிள்ளை. ஆமா, சின்ன வயசுல இருந்து வளர்த்துனது இவங்க தானே.
அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வரல, காலேஜுக்கு போயிட்டு வர இல்லை, அங்கே ஏதோ இது செஞ்சு இதுக்கு பண்ண துரோகம் கடவுள் கேட்டா தானே ஒழிய மற்றபடி அவங்களுக்கு குடும்பத்துல பாதிப்பெல்லாம் வராது. அந்த அளவுக்கு வராது அவங்களுக்கு. இவங்களுக்கு தான் அந்த இதோட தாக்கம் ரொம்ப இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு ஃபீலிங்ஸே நிறைய இருக்கும். ஐயோ நம்ம புள்ள நம்ம புள்ள நம்ம புள்ள நம்ம புள்ளன்னு ஃபீலிங்ஸே ரொம்ப இருக்கும். அதுவே எதுவும் நம்ம மனசு தானே மெயினா, நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதானே மெயினா நமக்கு இதாக பிரதிபலிக்குது. ஆமா, இவங்களை பொறுத்தளவுக்கு பாவம் ரொம்ப கஷ்டம். இந்த பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. என்ன கேட்டா யோசிச்சிருக்கணும். ஆனா என்னவோ யோசிக்கல. அதுக்கு எல்லாம் தெரியுமா, பியூட்டி பார்லர் இதெல்லாம் தெரியுமா, எல்லாமே தெரியுமா. இந்த ஜமிக்கி வச்சு தைக்கிற ஜாக்கெட் எல்லாம் சூப்பரா தைக்குமா ரிதன்யா. அவ்வளவு தைக்குமா. எல்லா கைத்தொழிலும் தெரியுமா. நல்லா MBA படிச்சிருக்கான். MBAவே ஏதோ ஒண்ணு படிச்சிருக்கான். அதான் சொல்லுது அந்த மேக்கப் போட்ட ஆர்டிஸ்ட் கிட்ட. நல்லா ஹாய், ஐ ஆம் ரிதன்யா, எனக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட், அவ்வளோ ஹாப்பியாக சொல்லியிருக்கு. எல்லாரும் 100% சொல்லியிருக்காங்க. நல்லா பொருந்திருக்கான், அழகா இருக்கேனா அப்படின்னு. கடைசியா அப்படிப்பட்ட கொஞ்சம் கொஞ்சம் அந்த பழைய திரைப்பட நடிகை மாதிரி பேசுது. சங்கீதான்னு ஒருத்தி நடிச்சா அந்த காலத்துல, அவளை மாதிரி இருக்க மோச்சாட. அவளும் நல்லவ, ரொம்ப நல்லவ. அவள்லாம் இங்கே அமெரிக்கா செட்டில் ஆயிட்டா. அவள் கொஞ்சம் கவனிச்சு பார்த்துருக்கணும். கோயிலுக்கு போனது போன் அடிக்கடி பேச மாட்டாங்கள. நம்மளாம் கல்யாணம் ஆன புதுசா இருந்தா என்ன பண்ணாலும் போன் அவள இருந்தா சொல்லு பேச்சு வரல முத்திமினா இல்ல. அதுதான் அந்த பிள்ளைதான் வந்துருச்சு. இவங்க தான் இப்ப நம்ம எப்படி சொல்றதுன்னா, திடீர்னு ஒரு நாள் நைட் உங்களுக்கு 2 மணிக்கு ஃபோன் பண்ணான்னா அந்த விஷயம் சிவியர்னஸ்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா வந்து அப்படித்தானே சொல்லி கூட்டிட்டு போய் திரும்ப சேர்த்து வச்சிருக்காங்க. அப்ப பத்திரமா தானே பாத்துருக்கணும். இவங்க பேரண்ட்ஸும் கொஞ்சம் பயந்து நோட் பண்ணிக்கிட்டாவது இருந்திருக்கலாம். அதுதான் நோட் பண்ணாம விட்டுட்டாங்க. நோட் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு இங்க வேற ஒண்ணும் வேலை இல்லை. இவங்க புச்சுமுன்னாடி 2 பேர் தானே. அந்த பையன் ஆஸ்திரேலியாவில இருக்கேன், வேலைக்காரன் இத்தனை பேர் இருக்காங்க. இவங்க அந்த பொண்ணை நோட் பண்ணாம இவங்க என்னத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இல்ல அது அந்த அளவுக்கு துணியா இருந்துச்சுப்பா. இப்ப நம்மளே எப்படி சொல்றது, நாளைக்கெல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி நடந்துடும். நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா நம்ம நினைச்ச மாதிரி நடந்துடும்னு நினைப்போம். திடீர்னு அந்த இடத்துல வந்து ஒருத்தன் கலவரம் பண்ணிட்டேன், ஒருத்தர் இது பண்ணிட்டானே, நான் எதிர்பார்க்கவே இல்லைடா அப்படின்ற மாதிரி தான் இந்த பிள்ளை எதிர்பார்க்காம தான் பண்ணியிருக்கு. இல்லை நம்மளா இருந்த ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு கொஞ்சம் இதுன்னு தெரியும் போது, ஆனால் இவங்க என்ன நினச்சிருப்பாங்க, நம்ம ரொம்ப ஃபோன் பண்ணிட்டு டார்ச்சர் பண்ணோம்னா அது நம்ம வீட்டுக்கே வந்துடும், நம்ம மேலே பாசமாயிரும், திருப்பியும் வந்துடும் நினச்சி தான் விட்டுருக்காரு. அப்படியே தான் இருக்கணும். அதே ஒரு உயிர் போகிறதுங்கிறது சின்ன திட்டமாப்பா. அது வயசு பிள்ளைய ஒரு நோய் நொடியா இருந்து போனா கூட பரவாயில்ல. வக்கீல், அந்த லேடி வக்கீல் அவ்வளவு சொல்றா. நான் இன்னைக்கு அது பார்த்தேன். அது ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை அவங்க சொன்னது பூரா. அந்த லேடி அவங்க சொன்னது பூரா. என்னென்ன மம்மி நறுக்கிருக்கீங்க? இதான் வெங்காயம் வச்சிருக்கேன், கீரை நறுக்கியிருக்கேன். வெங்காயம் வச்சாச்சு கைஸ், கீரை நறுக்கியாச்சு. தேங்காய் நாளைக்கு இப்போ நறுக்கி வச்சுட்டு நாளைக்கு பூவா மிக்சியில் திருப்பி போடணும். நைட்டுக்கு டின்னர் மம்மி? நைட்டுக்கு டின்னர் தோசை ஊற்றணும். தோசை ஊற்றல பார்க்கலாமா? சரிவா.